அனைவருக்கும் வணக்கம். விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் வேலைகள் பண்ணுறாங்க. இப்போது நான் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் கும்மிடிப்பூண்டிலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை சென்ட்ரல் போகிற டைரெக்ஷனில் தான் போகுது. இது ஒரு 12 கார் ட்ரெயின். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம். 4வது ட்ராக் பக்கத்தில் புதுசாக பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 3வது ட்ராக்குக்கும் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் வேலைகள் தொடங்கியிருக்காங்க. இப்போ ட்ரெயின் விம்கோ நகர் ஸ்டேஷன் உள்ளே என்டர் ஆகுது. இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு முன்னாடி ஒரு 50 மீட்டர் தூரத்துக்கு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஏற்கனவே அமைஞ்சிருக்கிற செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் இருக்கிற ஐலேண்ட் பிளாட்ஃபார்மில் டுவர்ட்ஸ் சென்னை சென்ட்ரல் டைரக்ஷன்லையும் சுமார் ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் செகண்ட் லைனில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் சென்னை சென்ட்ரல் டைரக்ஷனில். பக்கத்தில் இருக்கிற ட்ராக் தான் தேர்ட் லைன். செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் ஏற்கனவே இந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம் தான், ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் டைப்பில் இருக்குது. இப்போ ட்ரெயின் விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனோன்னு நீங்கள் பார்க்கலாம். பிளாட்ஃபார்மோட எண்டில் சுமார் ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். இதுதாங்க விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன். ஏர்போர்ட்லேருந்து விம்கோ நகர் டிப்போ வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற ப்ளூ லைன் காரிடாரில் வர மெட்ரோ ஸ்டேஷன் தான் இந்த விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன். ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஏற்கனவே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்கு பேட்ரி கார் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அநேகமாக இந்த பகுதியில் ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் அமைச்ச பிறகு டைரெக்டாக மெட்ரோ கான்கோர்ஸ் லெவல் கனெக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல சுமார் ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமே. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 24 கோச் கொண்ட ஒரு ட்ரெயின் பார்க் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இந்த ஸ்டேஷனில் நிறுத்துவதற்கான பிளான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 5-6 ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் விம்கோ நகரில் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பகுதி மக்களுக்கு. சென்னை சென்ட்ரல் போட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே போட் பண்ணிக்கலாம். விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷனில் இன்னும் ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் அமைக்கவே இல்லைங்க. ஹோப் கூடிய சீக்கிரத்தில் ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் அமைப்பதற்கான அந்த வேலைகள் தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜை அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணி விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன் கான்கோர்ஸ் லெவலோட கனெக்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான லிஃப்ட் இல்லை எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 22 கோச் மினிமம் கொண்ட ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இந்த ஸ்டேஷனில் பார்க் பண்ணுற மாதிரி தாங்க அந்த 3வது ட்ராக்குக்கும் 4வது ட்ராக்குக்கும் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் லைவாக பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பார்க்கலாம் ரயில்வே சைட்லேருந்து என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். ஒருவேளை விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷனில் சில எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மெயினாக பினாக்கினி, ஜன்சதாப்தி, சர்க்கார், நவ்ஜீவன் நைட்டில் ஒரு 2 ட்ரெயின் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பகுதி மக்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாப்பிங் கொடுக்கறதுனால எந்த ஒரு டிலேவும் ஆக போகிறது கிடையாது. ரன்னிங் டைமில் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இந்த செக்ஷனில் சுமார் 130 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு. நன்றி, வணக்கம்.